நாகை அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல வெண்மணி சர்ச் தெருவில் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினை இன்று வரை தீர்வு காணப்படாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் காலி குடங்களை அடுக்கி வைத்து தரையில் அமர்ந்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாரியத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக வராததால் சாலை மறியல் போராட்டம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஒருவர் திடீரென மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் வந்து தீக்குளிக்க முயன்றார். அப்போது அவரிடமிருந்த பாட்டிலை போலீசார் பிடுங்கியதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தினம்தோறும் அவதிப்படுவதாகவும், இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் கீழ்வேலூர் கச்சனம் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் அவதிக்குள்ளாகினர்.